السلام عليكم ورحمة الله وبركاته. وعن أنس بن مالك رضي الله تعالى عنه قال أنس بن مالك رضي الله تعالى عنه அறிவிக்கிறார்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் ஹலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறைக்கு நுழைவதாக இருந்தால் வலஅ ஹாத்திமஹு தன்னுடைய மோதிரத்தை கலட்டி வைத்து விடுவார்கள். கழிவறைக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையில் அணிந்திருந்த மோதிரத்தை கலட்டி வைத்துவிட்டு கழிவறைக்கு செல்வார்கள் என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரலில் ஒரு மோதிரம் ஒன்றை அணிந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு கடிதம் எழுதக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கடிதத்தை வெறுமனே எழுதி அனுப்புனா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் சீல் இருக்கணும். இன்றைக்கும் அப்படி தானே, ஒரு லெட்ரு அனுப்புகிறதா இருந்தால் அதில் ஸ்டாம்ப் அடித்தா தான் லெட்ரு போகும். அந்த மாதிரி அன்னைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அந்த கடிதத்தை ஏற்றுக்கிறதா இருந்தால் அதில் ஏதாவது ஸ்டாம்பிங் இருக்கணும். இது இவங்கள்ட்ட இருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக. இப்போ இந்த மாதிரி ஸ்டாம்பிங் இல்லாமல் கடிதத்தை ஏற்றுக்க மாட்டாங்க என்று சொல்லப்பட்ட போது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு மோதிரத்தை ரெடி பண்ணாங்க. அந்த மோதிரத்தில் அவங்களுடைய பெயர் அச்சிடப்பட்டிருக்கும். முஹம்மதுன் ரசூலுல்லா அப்படின்னு சொல்லி 3 வரிகளில் முஹம்மத் ரசூ அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வாசகம் பதிக்கப்பட்டிருக்கும். கடிதம் எழுதும் பொழுது அந்த மோதிரத்தை அதில் அச்சு வைப்பாங்க. அச்சு வச்சு ஸ்டாம்பிங் பண்ணி அதுக்கு பிறகு அனுப்பி வைப்பாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழமையாக இருந்திருக்குது. அந்த மோதிரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரம் வரை அணிந்திருந்தார்கள். அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு 3வது ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வச்சுருந்தாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் மஸ்ஜிதே குபா, அந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் அரீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணற்றுக்கு அருகில் அவங்க உட்கார்ந்துருக்கும்போது கை நழுவி அந்த மோதிரம் கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. கிணத்துக்குள்ளே விழுந்த அந்த மோதிரத்தை தேடும் பணியில் ஈடுபட்டாங்க. ஒரு 3 நாட்கள் தேடியும் கூட அந்த மோதிரம் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலம் வரைக்கும் அந்த மோதிரம் பாதுகாக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லா என்று பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை அவர்கள் கழிவறைக்கு செல்றதுக்கு முன்னால் அதை எடுத்து கலட்டி வச்சிருவாங்க, அதுக்கு பிறகு போவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அப்போ அல்லாஹ்வினுடைய பெயரோ அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரோ அல்லது குர்ஆனுடைய வசனங்களோ கண்ணியமான வார்த்தைகளோ இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பொருளை கழிவறைக்குள் எடுத்து செல்வது மக்ரூஹ் என்று இந்த ஹதீஸிலிருந்து இமாம்கள் சொல்லுகிறார்கள். ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குது, அல்லது துவாக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கிதாப் நம்ம கையில் இருக்குது சின்னதாக பாக்கெட்டில் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் உள்ளே போகணும். மோதிரத்தில் அல்லாஹ் ரசூலுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை கலட்டி வச்சுட்டு போகணும். இல்லை கலட்டி வைக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ளே போன பிறகு அந்த பெயர் தெரியாத அளவிற்கு அதை திருப்பி உள்ள கைக்குள்ளே மறைச்சி வைக்க சொல்கிறாங்க. மோதிரத்தை வெளியே தெரிகிற மாதிரி போடுவோம். ஆனால் அதில் அல்லாஹ் ரசூலுடைய பெயர் இருக்கிற பட்சத்தில் கழிவறைக்குள்ளே அதோடு உள்ளே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை அப்படி உள்பக்கமாக திருப்பி கையோடு அதை உள்ளே அணைச்சிக்கணும், வெளியே தெரியாத அளவுக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை கலட்டி பாக்கெட்டுக்குள்ளேயாவது போட்டுக்கணும். அதாவது கழிவறைக்குள் அல்லாஹ் ரசூலுடைய பெயர் வெளியே தெரிகிற மாதிரி எந்த பொருளையும் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது மக்ரூஹு. ஏன்னா அந்த அல்லாஹ் ரசூலுடைய பெயருக்கான கண்ணியம் அல்ல என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ரசூல் மட்டும் கண்ணியம் அல்ல, அவர்களுடைய பெயர் கூட கண்ணியமானது. அவருடைய பெயருக்கு கூட கண்ணியம் செலுத்தப்பட வேண்டும் என்பது நமக்கு இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய இறை நேசர், மிகப்பெரிய மாமேதைகளில் ஒருவர். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஆளுமைகளில் ஒருவர் அவர்.
மிகப்பெரிய அறிவு தீட்சண்யம் பெற்றவர்கள். இப்ராஹிம் ஹர்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், பகதாதில் இவங்க வாழ்ந்தாங்க, பகதாதில் இவங்க பிறந்தாங்க. பகதாது நகரத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு சொன்னால் அந்த பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான். எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியிலையும் அறிவு இருக்குமா. அவங்களுடைய அறிவை பகதாது நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் பங்கீடு செய்து கொடுத்தாலும் எல்லாருக்கும் அது போதுமானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அறிவும் சிந்தனையும் பெற்றவர்கள். இன்றைக்கும் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை உலகம் போற்றி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய இந்த புகழுக்கு ஒரு காரணம் உண்டு. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, மா பாலு இஸ்மிக்க பைனன்னாஸ் கன்னஹு இஸ்மு நபியின், ஒரு நபியினுடைய பெயருக்கு எவ்வளவு தூரம் கண்ணியம் இருக்குமோ, ஒரு நபிக்கு மக்களிடத்தில் எந்த அளவுக்கு புகழ் இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு மக்கள்கிட்ட புகழ் இருக்குது. அந்த புகழுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டுச்சு. அப்போ பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், ஒரு நாள் நான் ரோட்டில் போயிட்டு இருந்தேன். அப்போது கீழே ஒரு பேப்பர் ஒன்று கிடந்துச்சு. அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா அதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி அந்த வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற அந்த வாசகம் அதில் எழுதப்பட்டிருந்துச்சு. ஆஹா, அல்லாவுடைய பெயராச்சே, ரசூருடைய பெயராச்சே, கால் கீழே கிடக்குது, யாராவது மிதிச்சிட்டு போயிடுவாங்களே, கண்ணியமாக இருக்காது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். அதை தொடச்சி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு கையில் ஒரு 2 திர்ஹம் இருந்துச்சு, 2 வெள்ளி காசு இருந்துச்சு. அன்னைக்கு என்கிட்ட இருந்த காசை அவ்வளோதான், அதுக்கு மேலே என்கிட்ட காசை இல்லை. இருந்தாலும் அந்த 2 வெள்ளி காசை கொடுத்து ஒரு நறுமணம் விற்கக்கூடிய ஒரு கடைக்கு போய் ஒரு உயர்தரமான வாசக திரவியத்தை எடுத்து வாங்கிட்டு அதை வைத்து இந்த பேப்பரை தடவி நறுமணம் பூசினேன். அல்லாவுடைய பெயர் இருக்குதில்ல, ரசூலுடைய பெயர் இருக்குதில்ல அப்படின்னு சொல்லி அதை கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதில் நறுமணம் பூசி அதை பாதுகாப்பாக உயரமான இடத்துல பாதுகாத்து வச்சேன். அன்னைக்கு இரவு படுக்கக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. வழியில் மக்களுடைய கால்களில் மிதிபட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரசூலுடைய பெயரை நீங்கள் கண்ணியப்படுத்தினீர்கள், அதனால் அல்லாஹு தாலா உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான். அல்லாஹ் ரசூலுடைய பெயரை நீங்கள் உயர்ந்த இடத்துல வச்சிங்க, அதனால் உங்களையும் அல்லாஹு தாலா உயர்ந்த இடத்துல கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இப்போ அல்லாஹ் ரசூலுடைய பெயரை கண்ணியப்படுத்தினாங்க, அதனால் அல்லாஹு தஆலா மக்களிடையே அவங்கள கண்ணியப்படுத்திட்டான், மிக உயர்ந்த புகழுக்குரியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கிட்டான். அதனால் அல்லாஹ் ரசூலுடைய பெயருக்கும் நாம் கண்ணியம் கொடுக்கணும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் ரசூலுடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை கழிவறைக்கு போகும்பொழுது எடுத்து வெளியே வச்சுட்டு போவாங்க அப்படின்னு வருது. அதனால் இதை நாம் கவனத்தில் கொள்ளணும். கழிவறையில் நாம் பேணக்கூடிய ஒழுக்கங்களில் ஒன்று அல்லாஹ் ரசூலுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கூடிய அல்லது குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையோ அல்லது பேப்பரையோ உள்ளே எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது முஸ்தஹப்பான காரியம். அப்படி எடுத்துகிட்டு போகிறது மக்ரூஹ் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பெயரையும் அவனுடைய தூதருடைய பெயரையும் கண்ணியப்படுத்தக்கூடிய நபர்களில் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.